Taste the Daily. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தினக்கூலி ஊழியர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பல்கலைக்கழக என்எம்ஆர் மற்றும் தினக்கூலி ஊழியர்கள் பல்கலைக்கழக நிர்வாக அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது திறனற்ற திமுக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பிய தினக்கூலி ஊழியர்கள் ஸ்டாலின் அரசு எந்த தொழிலாளர்களுக்கும் தேவையான வசதிகளை செய்து தருவதில்லை என குற்றம் சாட்டினர். கோவை மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அண்ணா மார்க்கெட் வியாபாரிகள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை சாய்பாபா காலனியில் உள்ள அண்ணா மார்க்கெட்டில் 150 கடைகள் செயல்பட்டு வந்த நிலையில் அவற்றை காலி செய்ய சொன்ன விடியா திமுக அரசு 80 புதிய கடைகளை மட்டுமே கட்டியுள்ளது. மேலும் கடைகளுக்கான வாடகையையும் 10 ரூபாயில் இருந்த 150 ரூபாயாக உயர்த்திய ஸ்டாலின் அரசு கடைகளை ஏலம் விட்டுள்ளது. இதனால் வாழ்வாதாரத்தை இழந்துள்ள வியாபாரிகள் ஏலம் விட்டதை கைவிட வலியுறுத்தியும் புதிய கடைகளை கட்டித்தர வலியுறுத்தியும் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூரில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு அனைத்து சுகாதார செவிலியர் சங்கம் சார்பில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. கிராம சுகாதார செவிலியர் காலி பணியிடங்களை அதற்கென பயிற்சி பெற்றவர்களை வைத்து மட்டுமே நிரப்ப வேண்டும், பழுதடைந்த துணை சுகாதார நிலையத்திற்கு வாடகை பிடித்தம் செய்வதை தவிர்க்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் மெத்தனமாக இருக்கும் விடியா திமுக அரசு மக்களை காக்கும் மருத்துவ பணியாளர்களின் கோரிக்கைகளை கூட நிறைவேற்றாமல் அலட்சியமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது.